திருவாரூரில் ஓடம்போக்கி ஆற்றை ஆக்கிரமித்து சாலை விரிவாக்கம் செய்யப்படுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் நகரின் உயிர் நாடியாகவும் டெல்டா மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாகவும் விளங்குவது ஓடம்போக்கி ஆறு. காவிரி நதியின் கிளை நதியான வெட்டாற்றிலிருந்து பிரிந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் திருவாரூர் நகரின் ஊடாக பாயும் இந்த ஆறு இப்பகுதியின் விவசாயத்திற்கும் நிலத்தடி நீர்மட்டத்திற்கும் முதுகெலும்பாக திகழ்கிறது. இந்த நிலையில் திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே மேம்பாலம் வரையிலான 1 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலையை 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலையாக மாற்றும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஆற்றின் கரைகளை முழுமையாக அகற்றிவிட்டு ஆற்றின் அகலத்தில் பாதியளவு மணலை நிரப்பி சாலையை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இயற்கையாக அமைந்த ஆற்றின் கரைகளை அகற்றுவது மற்றும் ஆற்றின் பரப்பளவை குறுக்குவது வருங்காலங்களில் பெரும் வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மழைக்காலங்களில் உபரி நீர் வெளியேற வழியில்லாமல் நகருக்குள் வெள்ளம் புகுந்து அர்பன் ஃப்ளட்டிங் எனப்படும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். மக்கள் நலனை புறந்தள்ளிவிட்டு நீர்நிலைகளை அழிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் இந்த சாலை விரிவாக்க பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறையான சுற்றுச்சூழல் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஆற்றின் இயற்கை அமைப்பை சிதைக்காமல் மாற்று திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வழக்கறிஞர் பூரண விஜயபூபாலன் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செய்தியாளர் தருண் சுரேஷ். அரசாங்கத்தால இப்ப சாலை விரிவாக்க பணிகள் திருவாரூர்ல நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கு. விளமல் கல்லுப்பாலத்துல இருந்து நம்ம நாகப்பட்டினம் பைபாஸ் பாலம் வரைக்கும் போகக்கூடிய பாதையில ஒரு 14 கோடி ரூபாய் செலவில் நல்ல விதமாக விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய கூடிய ஒரு செயல். அந்த செயல்ல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு மக்களுக்கு. என்ன அப்படின்னாக்க, வலது பக்கம் ஆறு ஓடுது, இடது பக்கம் தனியாருடைய இடங்கள் நிறைய இருக்கு. இவங்க சாலை ஆக்கிரமிப்பு பணிக்காக ஏற்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னாக்க ஆத்து பக்கம் இருக்கக்கூடிய இடத்த நிறைய ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதனால ஒரு 200-250 அடி நீளம் இருந்த ஆறு இப்ப வெறும் 150 அடியா குறையுது. இது குறையிறதுனால என்னன்னா, ஆத்தோட போக்கு திசை மாறும் அப்படிங்கிறத விட இது மிகப்பெரிய ஒரு பேர் அழிவிற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத மறந்துட்டாங்களா இல்ல மறைக்கிறாங்களாங்கிறது தெரியல. அதே மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற பனைமரங்களை பார்த்தீங்கன்னாக்க ரோடெங்கும் வெறும் பனைமரங்களாக இருந்து நல்ல செல்வ செழிப்போட இருந்த ஊரை இப்போ அந்த பனைமரம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய தனியார் கட்டிடங்கள் முதற்கொண்டு முழு கட்டிடத்தையுமே ஆக்கிரமிச்சுக்கிறதுல இருந்து எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தும் நிறைய பகுதிகளை பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு உபயோகப்படக்கூடிய பகுதிகளை எல்லாம் சரியா உபயோகப்படுத்தாம உபயோகம் இல்லாத பகுதிகளை வெடுத்து யாருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இப்படி பண்றாங்கிறது தெரியல. அதை ஒரு தடவை அரசாங்கம் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னாக்க இந்த மழைக்காலங்கள்ல வரக்கூடிய வெள்ளத்துல திருவாரூர் நகரம் முழுவதுமாக பாதிக்கப்படும். இதுல ஆத்தோட பின்பக்கத்தைன்னு பார்த்தோம்னாக்க எடுத்துக்கிட்டு போனோம்னா அங்க இருந்து பழைய நாகை ரஸ்தா வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள்ல முன்னாடி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் உள்பக்கமாக ஆற்றை ஆக்கிரமிச்சுக்கிட்டே 100 அடிக்கு 150 அடிக்கு சிறியதாக அதை குறைச்சிட்டாங்க. அங்க அந்த கடைகளுக்கான பார்க்கிங் ஏரியாவா இருக்கட்டும், இல்ல கடைக்கு பின்பறதுக்கான யூசேஜுக்கா இருக்கட்டும், மற்ற இடத்த கொண்டு போயிட்டாங்க. அவங்களும் இதையும் கண்டுக்கல. இப்ப அந்த ரோட்டுக்கு ஆக்கிரமிச்சிருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னாக்க விளமல் கல்லுப்பாலத்துல திரும்புற கார்னர்ல ஒரு பிட்டு போட்டு ஏத்திருக்காங்க. அந்த பிட்டு சரிஞ்சுக்கிட்டே போகுது. அதை நாம பல முறைகள்ல நகராட்சிக்கும் பல இடங்களுக்கும் சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல வருது, ரோடுக்கு வருது, அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரோடு இந்த வெள்ளத்தை கண்டிப்பாக அடிபட்டு அரிச்சுக்கிட்டு ஊருக்குள்ளார வெள்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதே மாதிரி இந்த சைட்ல இருக்கக்கூடிய வாய்க்கால் எடுக்கிறது எல்லாமே கலெக்டர் ஆபீஸுக்கு ஆப்போசிட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆத்து பக்கமாவே தான் எல்லா இடத்தையுமே எடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு டேமேஜ் வருது அப்படின்னா ரோடு அதிகமாக பாதிக்கப்படும். தஞ்சை மன்னார்குடி போகக்கூடிய பாதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க தடைபடுவதற்கான காலமுமே வெகு நெருக்கத்தில் இருக்குது இந்த மழை காலத்துல. இதையெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு அந்த ஆத்து பகுதியை ஆக்கிரமிப்பதை அரசாங்கம் கொஞ்சம் நிறுத்திக்கிச்சு அப்படின்னாக்க பொதுமக்களுக்கு நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.